أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழி மட்டும்தான் நேர்வழி என்றும் நபி வழி அல்லாத அனைத்து வழிகளுமே நரக வழி என்பதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பித்அத் ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து வீரியமாக நாம் செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில்தான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்கிற பித்அத்தான காரியங்களை சுட்டி காட்டியும் அதன் தவறுகளை உணர்த்தியும் பல வீடியோக்களை நாம் பதிவு செய்து இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக குர்பானி என்ற வணக்கத்தில் இஸ்லாத்தின் பெயரால் புகுந்துவிட்ட புதுமைகளை பற்றியும் அவைகள் எவ்வாறெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த பதிவிலே நாம் அறிய இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறிது நாட்களில் ஹஜ்ஜு பெருநாளை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். அந்த ஹஜ்ஜு பெருநாளில் தியாகச் செம்மல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உச்சக்கட்ட கட்டுப்படுதலின் தன்மையை நாம் உணர்ந்து அதன் மூலம் நாம் படிப்பினை பெற்று எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற படிப்பினை பெறும் விதமாக குர்பானி என்ற வணக்கத்தை தனியாகவோ கூட்டாகவோ சேர்ந்து நம்மில் பலர் நிறைவேற்ற இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வணக்கத்தை அல்லாஹுவின் திருப்தியை நாடி நாம் செய்கிறோம். இந்த வணக்கத்தின் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருப்தியை பெற்று சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். இந்த வணக்கத்தை நாம் செய்யும் பொழுது இதில் நபி வழிக்கு மாற்றமான ஏதாவது செயல்பாடுகளோ மார்க்கத்தில் சொல்லப்படாத புது புது வணக்க முறைகளோ வந்துவிட்டால் இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாததாக ஆகிவிடும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது இந்த மார்க்க விவகாரத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக யாராவது உருவாக்கினால் ஃபஹு ரத்துன், அது மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கையை நாம் உணர்ந்து இந்த குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது பிதஅத்துகளும் கலப்படங்கள் கசடுகள் நாம் செய்யக்கூடிய வணக்கத்தில் புகுந்து விடாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு பொருளாதார செலவை செய்து உடல் உழைப்புகளை செலுத்தி நாம் இந்த குர்பானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம். ஆனால் அந்த வணக்கத்தில் அந்த முறையை மாற்றியோ அல்லது இல்லாத முறையை கொண்டு வந்தோ நாம் அந்த வணக்கத்தை செய்துவிட்டால் நாம் கஷ்டப்பட்டு செய்த அந்த குர்பானி என்ற வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் போய் நஷ்டவாளியாக நாம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த குர்பானி என்ற வணக்கத்தில் நடைபெறக்கூடிய பிதஅத்துகள் தொடர்பாக சுட்டி காட்ட இருக்கிறோம். இந்த குர்பானி என்ற வணக்கத்தில் பல பிதஅத்துகளும் தவறான நம்பிக்கைகளும் மக்களுக்கு மத்தியில் ஊடுருவி இருக்கிறது. அதில் முதலாவதாக நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது அந்த பிராணியை கிப்லாவை முன்னோக்கி வைக்க வேண்டும், அப்படிதான் அறுக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை இந்த வணக்கத்தில் திணிக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் கட்டளையிட்டார்களா, அப்படி ஏதாவது குர்பானி விஷயத்தில் நிபந்தனையிட்டார்களா என்று பார்த்தால் எதுவுமே கிடையாது. கிப்லா என்பது எதற்காக? மக்காவில் இருக்கிற காபாவை முன்னோக்குவது எதற்காக? ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே உன்னுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் திசையை நோக்கி நீ திருப்பு என்று அல்லாஹ் சொன்னதின் நோக்கம் எதற்காக? நாம் அன்றாடம் தொழக்கூடிய தொழுகை என்ற வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது நாம் கிப்லாவை முன்னோக்கி நின்றுதான் எந்த தொழுகையாக இருந்தாலும் தொழ வேண்டும். அதற்காக தான் கிப்லா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கிப்லா என்பது தொழுகைக்காக சொல்லப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது பிராணியை அறுக்கும் பொழுதும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படாத தேவையில்லாத ஒரு காரியத்தை புகுத்துகிறார்கள். இதை முதலில் நாம் விளங்கிக் கொண்டு எந்த விதத்தில் எந்த திசையில் வேண்டுமானாலும் பிராணியை அறுக்கும் பொழுது நாம் வைத்து கொள்ளலாம் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த பிராணியை அறுப்பதற்கு முன்பாக வஜ்ஜஹத்து வஜிஹில் இல்லதி என்ற துவாவை ஓதுகிறார்கள். அப்படி ஓதும் பொழுது
அதுதான் குர்பானி அறுப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய வணக்கம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை நாம் பார்த்தால் வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி என்ற துவாவை ஓதி குர்பானியை நிறைவேற்றினார்கள் என்பது ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸுகளிலோ குர்ஆன் வசனத்திலோ இல்லை. அப்போ எதை சொன்னார்கள் என்று வேறு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணியை அகதல் கபுஷ ஒரு பலி பிராணியை பிடித்து ஃபஅல்ஜஅஹு அதை படுக்க வைத்து சும்ம தபஹஹு அதை அறுத்தார்கள். சும்ம கால அப்போது சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹுடைய பெயரின் மூலமாக நான் இதை அறுக்கிறேன். அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மதின். யா அல்லாஹ் முஹம்மதிடமிருந்தும் இந்த முகம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் இந்த முகம்மதுடைய சமுதாயத்தாரிடமிருந்தும் இந்த வணக்கத்தை அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் என்று துவாவை ஓதி அந்த பிராணியை அறுக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அதே முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே வேறொரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாகவும் இருக்கிறது. பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹின் பெயரை கொண்டு நான் அறுக்கிறேன், வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதாகவும் நம்ம நபி வழியிலே பார்க்க முடிகிறது. அப்பிராணியை அறுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது, நாம் ஓத வேண்டியது இதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கும் பொழுது ஆதாரமற்ற முறையில் வஜ்ஜஹத்து வஜ்ஹில் இல்லது என்பதை சொல்லி பிராணியை அறுப்பது நபி வழி இல்லை, அது நபி வழிக்கு மாற்றமானது என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆலிம் சாக்கள் சொல்லிவிட்டார்கள், இது நடைமுறையாக இருக்கிறது, கிப்லா முன்னோக்கி தான் வைக்கணும், வஜ்ஜஹத்து ஓதணும் என்று சொல்லி மக்கள் அது போன்ற மனநிலையில் பதிந்திருப்பதால், அந்த பிதஅத்துகளில் மூழ்கி இருப்பதால், அதை விட்டு விலகுவதற்கு அவர்கள் முனைப்பு காட்டாமல் இருப்பதால் தான் இதை இந்த அளவிற்கு நாம் சுட்டி காட்டி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதே போல் அந்த குர்பானி பிராணியை அறுக்கும் நேரத்திலே பிராணியுடைய வாயிலே தண்ணீர் ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றினால்தான் அந்த பிராணிக்கு வேதனை இலகுவாக்கப்படும் என்று நம்புகிறார்கள். ஆனால் இதையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணியை அறுக்கும் பொழுது அந்த பிராணிக்கு வேதனை எளிதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேறு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். என்ன வழிமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிராணியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பிராணியுடைய கால், தொடை, கண் அனைத்தும் கருப்பாக இருக்கிற ஒரு பிராணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அந்த பிராணி கொண்டு வரப்படுகிறது. அப்படி கொண்டு வரப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஹலுமியல் முதியத்த, நீ கத்தியை எடுத்துட்டு வா என்று கட்டளையிடுகிறார்கள். அந்த கட்டளை இட்டுவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், இஷ்ஹதீஹி பி ஹஜரின், அந்த கத்தியை நீ தீட்டிக்கொள், கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த கத்தியை கல்லில் வைத்து தீட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த கத்தி கூர்மையாக இருக்கும். அது கூர்மையாக இருக்கும் பொழுதுதான் அந்த பிராணியை மிக இலகுவான முறையில் அறுத்துவிட முடியும். கூர்மை இல்லாமல் இருந்தால், கத்திக்கு கூர்மை இல்லாததன் காரணமாக அந்த பிராணியை அறுக்கும் பொழுது அதுக்கு கூடுதல் வேதனை கொடுக்கப்படும் என்பதற்காக, பிராணியின் வேதனை லேசாக்கப்படுவதற்காக இந்த வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள். அதை அப்படி கத்தியை தீட்டும் பொழுதும் பிராணிக்கு முன்னிலையில் நாம் அதை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் பிராணிக்கு வேதனையை குறைப்பதற்கு, வேதனையை லேசாக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறை. இந்த வழிமுறையை விட்டுவிட்டு அதை மறக்கடிக்க செய்துவிட்டு என்ன செய்கிறார்கள்? இப்போ வாயில் தண்ணி ஊற்ற வேண்டும், அதன் மூலமாக வேதனை லேசாக்கப்படும் என்று தவறான கருத்தை மக்களுக்கு மத்தியில் புகுத்துகிறார்கள். இதையும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பிராணியை அறுக்கும் பொழுது ஆலிம்கள் தான் வந்து அறுக்கணும் அப்படின்னு தவறான நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஆலிம்கள் அவர்கள் தான் வந்து குர்பானி பிராணியை அறுத்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்ற சொல்லியோ இல்லை வஜ்ஜஹத்து ஓதியோ அறுக்க வேண்டும் என்ற தவறான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானை கொடுக்கும் பொழுது அவர்களாகவே தான் பிராணி அறுத்தார்கள். உதவிக்காகத்தான் மற்றவர்களை அழைத்தார்களே தவிர மற்றவர்கள் அறுக்க வேண்டும், அதுதான் நபி வழி, நன்கு அறிந்தவர்கள், ஆலிமாக இருப்பவர்கள், குர்ஆனை கற்றவர்கள், அரபி தெரிந்தவர்கள், அவர்கள்தான் குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை.
அவரவர் குர்பானை கொடுக்கும் பொழுது அவரவர் அதை அறுக்க வேண்டும் என்பதுதான் நபிசாசங்களுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய பொதுவான கட்டளையும் அதுதான். நபிசாசம் அவர்கள் குர்பானை பிராணியை அவர்களே அறுத்தார்கள். அறுத்துவிட்டு ஒரு மனிதரிடத்தில் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலி ஆயின்னி, எனக்கு நீ உதவி செய் என்று தான் சொன்னார்கள். அந்த மனிதரும் ஃபஆனஹு, நபிசாசங்களுக்கு உதவி செய்தார்கள். இது அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது நபிசாசம் அவர்கள் அவர்களுடைய பிராணியை அவர்களே அறுத்தார்கள். அவர்கள் குர்பானை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பிராணியை அறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிசாசம் அவர்களுடைய வழிமுறை. இதற்காக ஆலிம்களை கூப்பிட வேண்டும் என்பது தவறான ஒரு நடைமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆலிமை கூப்பிட்ற நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, கூட்டு குர்பானியாக சேர்ந்து நாம் குர்பானி கொடுப்போம். ஒரு மாட்டில் 7 நபர்கள் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கூட்டு குர்பானிக்குரிய அந்த மாட்டை நிறுத்தி அந்த மாட்டுடைய காதில் அந்த பங்குதாரர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி பிறகு ஒரு துவாவையும் சொல்கிறார். இது மார்க்கத்தில் இருக்குதா? பிராணியை அறுக்கிறதுக்கு என்ன துவா? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று நபிசாசம் காட்டி தந்தார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வாலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் என்பதை கற்றுத்தந்தார்கள். இந்த துவா இல்லாமல் ஏன் புதுசாக ஒரு துவா? அறுக்கும் பொழுது அந்த குர்பானி வணக்கத்தை செய்பவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்ற நடைமுறை நபிசாசங்கள் இடத்துல இல்லையே. என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்பதை தான் அவ்வாறு நபிசாசங்கள் சொன்னார்கள். அவர்கள் அறுக்கும் பொழுது, யாரெல்லாம் இந்த வணக்கத்தை உனக்காக செய்கிறேன், இந்த வணக்கத்தை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்ற விதத்தில் பிரார்த்தனை செய்து நாம் அறுத்தாலே போதுமானது. இதற்காக தனி ஆலிமை கூட்டிகிட்டு வர்றது, கூட்டு குர்பானினா பங்குதாரர் எல்லா பேரையும் சொல்கிறது, இது போன்ற ஒரு நடைமுறை மார்க்கத்தில் இல்லாத ஒரு நடைமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அந்த பிராணியை நாம் அறுப்பதற்கு முன்னால் சில விஷயங்கள் அந்த பிராணியில் செய்யணும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்புகிறார்கள். பிராணியை குளிப்பாட்டணும், பிராணியின் மீது மஞ்சள் பூசணும், அந்த பிராணியுடைய கண்ணில் சுருமா விடணும் என்றெல்லாம் தவறான மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை புகுத்துகிறார்கள். இது எப்படிப்பட்ட செயல்? மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய பண்டிகையின் பொழுது ஒரு குறிப்பிட்ட பிராணியை அவர்கள் எடுத்து அதை அலங்கரிப்பது போன்ற வேலைகளை செய்வார்கள், மாலை போடுவது போன்ற வேலைகளை செய்வார்கள், சாயமிடுவார்கள். அதே போன்று இப்பொழுது குர்பானி என்ற வணக்கத்திலும் செய்து அந்த மற்ற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்பவர்களும் செய்தால் அது எப்படி இஸ்லாமா ஆகும்? அதான் நபிசாஸ்லம் எச்சரித்தார்கள். ல தத்தபிஉன்ன சுனன மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவருடைய வழிமுறையை நீங்கள் ஷிப்ரன் பி ஷிப்ரின், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், திரான் பி திராயின், முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு என்றால், ஹத்தா லவ் சலகு ஹுஜ்ர பப்பின், அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் அவர்கள் சென்றாலும் கூட ல சலக்து மூஹு, அங்கே நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று நபிகள் நாயம் சேசங்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அன் நசாரா அல் யஹூத, யூத நசாராக்களையா சொல்கிறீர்கள்? மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களை, மாற்று மதத்தவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவோமா என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயம் சேசம் அவர்கள் வேற யாரை சொல்கிற, அவங்கள தான் சொல்கிற என்றும் சொல்கிறார்கள். இப்படி மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றிவிடக்கூடாது என்பதற்காக தான் நபிசாசம் அவர்கள் அந்த எச்சரிக்கையும் முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை புரிந்து தேவையில்லாத அலங்காரங்களை பிராணியின் விஷயத்திலே நாம் செய்வதை முழுமையாக தவிர்த்து கொண்டு பிற மத கலாச்சாரத்தை முழுமையாக நாம் விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக, குடும்பத்தார்கள் அந்த பிராணியை அறுக்கும் நேரத்தில் ஆஜராக வேண்டும் என்ற தவறான நம்பிக்கையும் இருக்குது. ஒரு குடும்ப தலைவர் அந்த பிராணியை குர்பானை கொடுக்கிறார் என்றால், அவர் அறுக்கிறார் என்றால், அந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களும் குடும்ப நபர்கள் அனைவருமே ஆஜராக வேண்டும் என்ற தவறான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கும் நபி வழியில் ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. அதையும் நாம் தவறாக புரிந்து கொள்ளாமல் முழுமையான முறையில் அதை விட்டும் நாம் விலக வேண்டும். அடுத்ததாக, ஒரு வருஷம் நம்ம குர்பானியை கொடுத்து விட்டால் அந்த குர்பானியை நாம் வருடந்தோறும் கொடுக்க வேண்டும். ஒரு வருஷம் இப்போ குர்பானி இந்த வருஷம் கொடுத்துட்டா அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், தொடர்ச்சியாக நான் உயிர் வாழ்கிற வரைக்கும் குர்பானி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் என்ற தவறான நம்பிக்கையும் இருக்குது. குர்பானி என்பது ஒரு வணக்கம், பொருளாதார செலவை செய்து நாம் செய்யக்கூடிய வணக்கம். அதற்கு சக்தி உள்ளவர்கள் தனியாக அந்த குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருந்தால் அவர்கள் அதை தனியாக செய்யலாம். கூட்டாக சேர்ந்து தான் செய்வதற்கு சக்தி இருக்கிறது என்றால் அவர்கள் அதை கூட்டாக சேர்ந்து செய்யலாம். இல்லை, இரண்டுக்குமே எனக்கு சக்தி இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களை சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா,
அவருடைய சக்திக்கு மீறி எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். இப்படி ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது ஏன் அதற்கு மாற்றமாக சக்தியே இல்லை இருந்தாலும் வருஷம் வருஷம் நான் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை நாமே ஏற்படுத்தணும்? அல்லாவே அந்த நிபந்தனை சொல்லலை, நம்மையே அதை ஏற்படுத்தணும். அது அல்லி மூனல்லாக பிதீனுக்கும், அல்லாவுக்கு அவனுடைய மார்க்கத்தை, உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அது போன்ற தவறான நம்பிக்கையிலிருந்து விலகணும். இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஒரு வருஷம் நம்ம குர்பானை கொடுத்துட்டா வருடம் நாம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை மக்களிடத்தில் இருப்பதால தான் கடன் வாங்கியாவது குர்பானை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. குர்பானை கொடுக்கறதுக்கு காசு இல்லை, மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் முழுக்க தவறான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடனை பற்றி நபிசாசங்கள் மிக எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் கடன் பெறும் பொழுது இதா கரம, ஒருவர் கடன் பட்டால் ஹத்தஸ ஃபகதப, பேசும்போது பொய் பேசுகிறார். இதா வஅத அஹ்லஃப, வாக்களிச்சா மாறு செய்கிறாரு. இந்த மாதிரி கடன் வாங்க நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி பொய் பேசுவது, வாக்கு மீறுதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதர் நபிசாசம் இடத்தில் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று கேட்கும் பொழுது நபிசாசம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்கிறார்கள், நீ உள்ளச்சத்தோடு அதே போல அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்து முன்னோக்கி சென்று பின்வாங்கி ஓடாமல் நீ அந்த களத்தில், போர்க்களத்தில் இருந்து நீ ஷஹீதாக ஆனால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தான் செய்யும். ஆனால் நீ அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தை நீ பெற்றாலும் ஒரு பாவம் மட்டும் நிலுவையிலே நிற்கும். அது என்ன பாவம்? இல்லத்தைன, கடனை தவிர மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ கடனுக்கு ஷஹீதாக ஒருவர் ஆனாலும் அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அளவிற்கு நபிசாசம் சொல்லியிருப்பதால் கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது தவறான ஒரு கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்பானி வணக்கத்தின் மூலமாக நாம் இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயங்களை நாம் சொல்லி காட்டுகிறோம். இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த வணக்கத்தை, இறையச்சத்தை முன்னிறுத்தக்கூடிய இந்த வழிபாட்டை நாம் முழுக்க அல்லாஹ்விற்கு பயந்து எந்தவித பிதஅத்துகளையும் கலந்து விடாமல் முழுக்க நபி வழி அடிப்படையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை அடிப்படையில் அல்லாஹ்விற்கு பயந்து இந்த குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றி அல்லாஹ்விடம் இதற்கான முழுமையான கூலியை பெற்று நாளை மறுமையில் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.